சொல்லுங்க. ஆமா ஆமா, அது என்னோட ஹேண்ட்பேக்ல தான் இருந்துச்சு. கொஞ்சம் இருக்கீங்களா, நான் பார்த்து சொல்றேன். ஹே சிந்து, சொல்லுடி. ஹே, சென்னை வந்திருக்கியா? என்ன விஷயம்? ஹே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. ஏய், வண்டி வந்துட்டு இருக்கு. இரு, நான் காரை பார்க் பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஏய், நான் கூப்பிடுறேன் டி. பாய். அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுமா. நீ வேணும்னா பாரு, அண்ணி வரும்போது அண்ணனோட தான் வருவாங்க. முடியலையேடி, மனசு கேட்க மாட்டேங்குதே. என் வயித்துல பிறந்த நீங்க கூட என் மேல அவ்வளவு பாசமா இருப்பீங்களான்னு தெரியல. ஆனா அவன் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிடுறதும், அவன் என்ன கவனிச்சுக்கிறதும், என் வயித்துல அவன் ஏன் பிறக்கலன்னு என்னையே ஏங்க வச்சிடுச்சுடி. ஆனா இன்னைக்கு அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு தெரியாம மனசு தவிக்கிற தவிப்பு இருக்கே, அத வார்த்தையால சொல்ல முடியாதுடி. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இப்படி அழுதுட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? சரியாகாதுதான். ஆனா என்னால அவனை நினைச்சு அழ மட்டும் தானே முடியுது. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சா என் இதயமே வெடிச்சிரும் போல இருக்கு. சக்தி, என்னாச்சுமா? சரத் கிடைச்சிட்டானா? என்னம்மா அமைதியா இருக்க? என் புள்ள கிடைக்கலையா? வருத்தப்படாதீங்க அத்தை. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். நானும் அர்ச்சனாவும் போய் கமிஷனர் ஆபீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எப்படியும் சரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப என் பிள்ளை இன்னும் கண்டுபிடிக்கல, அப்படித்தானே? அப்புறம் எதுக்கு கருப்பு கோட்டு மாட்டிக்கிட்டு நீ எல்லாம் வக்கீல்னு சொல்லிட்டு இருக்க? இதுல உன் தங்கச்சி கலெக்டர் வேற. 2 பேரும் இருந்தும் என் பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல. மா, 2 அணியும் ஸ்டெப் எடுத்துட்டு தானமா இருக்காங்க. நீ சும்மா இருடி. சக்தியாலே கண்டுபிடிக்க முடியலன்னா என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோன்னு மனசு பதறாதா? உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்காத்த. ஷரத்தை காணும் நான் உள்ளுக்குள்ள துடிச்சாலும் அதை வெளியில காட்டிக்காம இருக்கேன். ஆனா நீங்க அவரை மாற்றம் தாய் பிள்ளையா நினைக்காம இவ்வளவு ஃபீல் பண்றத பார்த்தா நீங்க எனக்கு அத்தையா கிடைச்சதுல நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தோணுது. அவன் என்ன மாற்றான் தாயா நினைச்சிருந்தா தானம்மா அவன் என்ன பெத்தவளுக்கு மேல வச்சிருக்கான். அவன் இப்படி யார கடத்திருக்காங்கன்னு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள நடுங்குது சக்தி. கவலைப்படாதுங்க அத்தை. என் தாலிக்காக இல்லைனாலும் உங்க தாய் பாசத்துக்காவது ஷரத் சீக்கிரமா கிடைச்சிடுவாரு. இதுல போலீஸும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனாலதான் ரொம்ப சீக்கிரட்டா விசாரிச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவோட பிரஷர்ல போலீஸும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. எப்படியும் இன்னும் 24 மணி நேரத்துல போலீஸ் அவரை கண்டுபிடிச்சிருவாங்க அத்தை. ரேஷ்மா, அம்மா கூட்டிட்டு போய் சாப்பிடுவே. அம்மா, மாமா போங்கம்மா. கைக்கு கிடைச்ச
ஒரு அயோக்கியனை இப்படி தப்பிக்க விட்டுட்டோமே. நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சு? இதுக்கு மேல நாம என்ன பண்றது பூமிகா? அவனுக்கு நல்ல நேரம் அப்படி இருந்திருக்கு. இல்ல மச்சான், கெட்டவங்களுக்கு ரொம்ப நேரம் நல்ல நேரமாவே இருக்காது. நீங்க வேணா பாருங்க, அவன் கூடிய சீக்கிரமே கண்டிப்பா சிக்குவான். அண்ணி வா ரோஜா. ஜோதிகா ஏய் வாங்க அண்ணி. அண்ணி வா ரோஜா. இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா? நம்மள கடத்தி வச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணானே சுதாகர். அவன் போட்டோவை போட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் அவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நியூஸ் பாத்தீங்களா இல்லையா? நியூஸ்ல மட்டும் இல்ல, அவனை நேரடியாவே நாங்க பார்த்தோம். நேர்ல பாத்தீங்களா? பார்த்தவனை சும்மாவா விட்டீங்க? இல்ல ரோஜா, அவனை சும்மாலாம் விடல. அவனை காப்பாத்தி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனுக்கு சாப்பாடு போட்டு பத்திரமா பாத்துக்கிட்டோம். அண்ணி நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல ரோஜா, பூமிகா சொல்றது எல்லாமே உண்மைதான். என்னடா சொல்ற? ஆமா ரோஜா, நேத்து நைட்டு சக்தி வீட்டுல ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு நானும் பூமிகாவும் கார்ல வந்துகிட்டு இருந்தோம். கடவுளே, நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சவன நம்ம குடும்பமே காப்பாத்தி இருக்கே. இது என்னன்னு சொல்றது? கெட்டவனுக்கு நம்மள அறியாம நல்லது பண்ணிருக்கோம். எது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு அந்த சுதாகர் நம்ம கையில இருந்து ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. நம்ம குடும்பம் மொத்தத்தையும் தொந்தரவு பண்ணவனுக்கு நம்ம குடும்பத்தால தான் அழிவு வரும் பாருங்க. நம்ம குடும்பத்தால வருதோ இல்ல வேற குடும்பத்தால வருதோ, ஆனா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா அழியணும்க்கா. கண்டிப்பா அழிவாங்க ஜோதிகா. டாக்டர் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ டாக்டர் கேக்குதா? சிக்னல் இல்ல. ஹலோ ஒரு நிமிஷம் டாக்டர், சிக்னல் வீக்கா இருக்கு, வெளியே வந்துடுறேன். ஹலோ ஹலோ கேக்குது சார், சொல்லுங்க. ரோஜா ரோஜா அண்ணே இங்க வா. என்ன இது? என்னாச்சு? அங்க பாரு. வர வழியில ஒரு பூசணிக்காய் மேல கார் ஏத்துன அந்த கரையா தான் இருக்கும். நீயே பாரு.
ரோஜா என்னாச்சு? பார்த்து வந்திருக்கலாம்ல. என்ன இதெல்லாம்? ஐயோ இல்ல, என்ன இது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஏதோ ஒண்ணுமே ரத்தம்னு இல்ல. நினைச்சேன். பூசணிக்கு மேல கார் ஏத்திட்டேன், அவ்வளவுதான். காரை பார்த்து ஓட்டிட்டு வர வேண்டியதானே? பார்த்து தான் ஓட்டிட்டு வந்தேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்க போற? சீக்கிரமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தனா சீக்கிரமா நீ இங்க இருந்து கிளம்பலாம். என்ன முடிவு பண்ண சொல்ற? உங்க அண்ணன் மாதிரி ஒரு கல்பிரிட்ட காப்பாத்த சொல்றியா? அதுக்கு நான் இங்கேயே சூசைட் பண்ணிப்பேன். என்ன ஷரத், லாஜிக்கே இல்லாம பேசுற? நீ சூசைட் பண்ணி தான் சாகணும்னா சாகிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை காப்பாத்திட்டு செத்துறேன். என்ன முறைக்கிற? நீ சாகிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு எங்க அண்ணன் உயிரோட வேணும், அதுவும் வெளியே இருக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்கணும். இல்லனா இதுக்கப்புறம் உனக்கு மறு ஜென்மமே இல்லாத மாதிரி ஒரு சாவை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். மிரட்டுறியா? பொதுவா நான் பொண்ணுங்களை தப்பா பேசுறது கிடையாது. ஆனா உன்ன மாதிரி தப்பான பொண்ணுகிட்ட நான் நல்லா பேசினதும் கிடையாது. கட்டி போட்டு வச்சிருந்தாலும் நான் ஆம்பளை, கை கட்டி வேடிக்கை பார்த்தாலும் நீ பொம்பளை. பொம்பளை தான் ஷரத், நான் பொம்பளையே தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி வேடிக்கை பார்க்குற பொம்பளை கிடையாது, வேடிக்கை காட்டுற பொம்பளை. ஏனோ வந்து காட்டுல வேட்டையாடுறதே எங்க மாதிரி பெண் சிங்கம் தான். நீ சிங்கமோ அசிங்கமோ, ஆனா ஈஸியா வேட்டையாடுற அளவுக்கு நான் ஒன்னும் புள்ளிமான் கிடையாது, புலி. என்ன சிரிக்கிற? நான் இங்க இருந்து போகும்போது உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு என் கார்டு போடாம போக மாட்டேன். ஆஹா, எங்களுக்கு என் கார்டா? நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, இது கலிகாலம். இங்க உன்ன மாதிரி நல்லவெல்லாம் வாழ முடியாது. எங்கள மாதிரி ஆளுங்க வாழ மட்டும் இல்ல, ஆளவே செய்வோம். கலிகாலமா இருந்தாலும் கடைசியில ஜெயிக்க போறது தர்மமும் நியாயமும் தான். தர்மமோ நியாயமோ ஏதோ ஒண்ணு கடைசியில ஜெயிச்சுட்டு போட்டோம். இப்போ எனக்கு எங்க அண்ணன் ஜெயிக்கணும், அது உன்னால மட்டும்தான் முடியும். இல்லன்னு வச்சுக்கயேன், என்னோட அடுத்த அடி உன்னோட ஆசை மனைவி சக்தி தான். ஏய், இத பாரு, அவளை ஏதாவது பண்ணுவேன் ஷரத், கண்டிப்பா பண்ணுவேன். எங்க அண்ணன் மட்டும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலனா உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது. இங்க பார், நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள அர்ச்சனா கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு எங்க அண்ணனை ஃப்ரீ பேர்டா சுத்த வைக்கணும்னு யோசி. அதுக்கு என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. அண்ணி, நான் கிளம்புறேன், பாய். இரு இந்த உனக்கு தான் பிடிக்குமே, சாப்பிடு. என்ன முறுக்கா? கொடுங்க. அப்புறம் வந்து இங்க பாரு, இன்னொரு தடவை நீ வரும்போது முத்துவையும் குழந்தையும் கூட்டிட்டு வா. சும்மா நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் தனியா வந்து அவ ஆபீஸ்ல பிஸியா இருக்கா, நான் என்ன பண்ணுவேன்? என்ன ரோஜா அதுக்குள்ள கிளம்பிட்ட? இருந்துட்டு நாளைக்கு போ. அண்ணே, குழந்தைங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க, இப்பவே லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பாய். Okay. பாய். அண்ணி 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 அண்ணி, அண்ணி ஒரு நிமிஷம் என்ன ஜோதிகா? வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. போற வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு, என்ன டிராப் பண்றீங்களா? கிலோமீட்டருக்கு 8 ரூபாய், பரவாயில்லையா? அதுக்கு நான் பேசாம கால் டாக்ஸி. ஐயோ இல்ல இல்ல, கால்நடையவே நடந்து போயிடுவாப்பா. ஒண்ணும் வேணாம், சரியா? வந்து தோல போய் பேக் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், டீ குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ சீக்கிரமா போகணும். ரோஜா, நீ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். ஜோதிகா உன் கூடயா ஆமா, என் கூட தான் வரேன் நான். சரி ஜோதிகா, வரேன்க்கா. வந்துட்டியா? ஏய், வரும்போது 2 தர்பூசணி வாங்கிட்டு வா.
ஐயோ அக்கா, நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். ஏதோ மார்க்கெட்டுக்கு போற மாதிரி அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா லிஸ்ட் போடுறீங்க. அதெல்லாம் முடியாது போங்க. சரி வாங்க நம்ம கிளம்பலாம் வாங்க. ஏ ரோஸ் பவுடர் கொஞ்சம் நில்லு. வெளியில தானே போற, வரும்போது இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறியா? ப்ளீஸ் ப்ளீஸ். பாடி ஆடி தள்ளுபடி. இவ்வளவு நேரம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வேற என்ன வந்து வெறுப்பேத்திட்டு இருக்க. ஏன் இப்படி கோச்சிக்கிற? ஆமா மெடிசன்ஸ் தானே வாங்கிட்டு வர சொல்றா, வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. இந்த புடி. சரிங்க சகோதரி, தங்கள் கட்டளையே எனது சாசனம். ரொம்ப வெயிலா இருக்கு, எல்லாருக்கும் ஒரு 10 இளநீ வாங்கிட்டு வந்துரு. அண்ணே வாங்க வாங்க கிளம்பலாம். இல்லன்னு வச்சுக்கோங்க கோயம்பேடு மார்க்கெட் அப்படியே வாங்கிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. நாங்க கிளம்புறோம். பை 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 பை. ஏய் மறக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. பார்க்கலாம். ஏய் முன்னாடி வந்து உட்கார, அப்படியே பேசிக்கிட்டே போலாம். வணக்கம் மேடம். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்றீங்க மேடம்? மறுபடியும் ஹெல்ப்பா? ஏற்கனவே நீங்க சொல்லி அன்னைக்கு சரத் சார் அரெஸ்ட் பண்ணது டிபார்ட்மெண்ட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். என்னாச்சு? என்னாச்சா? அந்த அர்ச்சனா பிரஷர் பண்ணி யார் அரெஸ்ட் பண்ணதுன்னு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க மேடம். சஸ்பென்ஷன்ல இருக்கிற நாங்க தான் அந்த சரத்தை அரெஸ்ட் பண்ணோன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். மறுபடியும் எங்களுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் கிடைக்காது, கைதிங்க ட்ரெஸ் தான் கிடைக்கும். அவ்வளோலாம் கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்காது. அப்படியே ஒரு வேலை டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை கண்டுபிடிச்சாலும் இந்த கேஸ்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. என்னமோ மேடம், நான் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார். நான் நல்லவ இல்லைனாலும் நம்பிக்கை துரோகம் பண்ற அளவுக்கு கேவலமானவ இல்லை. சரிங்க மேடம், நீங்க ஏதோ ஹெல்ப் கேட்டீங்களே, என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் செய்றேன். நேத்து நைட்டு எங்க அண்ணன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அவரை சுட்டிருக்காங்க. அப்படி இருந்தோம் அவர் தப்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. உண்மையிலே அவர் அப்படி தப்பிச்சிருந்தா இந்நேரம் அவர் என்கிட்ட தான் வந்திருப்பாரு. அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு காலாவது பண்ணியிருந்திருப்பாரு. இப்ப வரைக்கும் ஆளும் வரல, அவர்கிட்ட இருந்து காலும் வரல. ஒருவேளை உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே எங்க அண்ணனை புடிச்சு வச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாருன்னு டிராமா பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்க அண்ணன் எஸ்கேப் ஆகி எந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருந்தாரு? வீட்ல இருந்து ஹார்பர் வரைக்கும் போயிட்டு இருந்தாரு. ஹார்பரா? இந்த கேஸை டீல் பண்றது ஜெயக்குமாரும் அவங்க டீமும் தான். ஜெயக்குமாரா? அவரு நேத்து நைட்டு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு? அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, விசாரிச்சு பாக்குறேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் சார் ஒரு அக்யூஸ்டை சுட்டு பிடிச்சாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? சரிங்க சார், சரிங்க சார்.
இல்ல சார், சும்மா தான் கேட்டேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. மேடம், உங்க அண்ணனை சுட்டதும் உண்மை, அவர் தப்பிச்சதும் உண்மை. இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் தான் அவரை சுட்டிருக்காரு. தப்பிச்சு போனவரு எனக்கே ஒரு கால் கூட பண்ணல. சார், ஃபயரிங் எந்த ஏரியால நடந்ததுன்னு தெரியுமா? மவுண்ட் ரோட்ல இருந்து பாரிஸ் போற வழியில எஸ்கே ஸ்ட்ரீட்னு ஒன்னு இருக்கு, அங்கதான் நடந்திருக்கு. எஸ்கே ஸ்ட்ரீட். இஸ்துக்குன்னு இருக்குது என் உசுறு, நீ வலிச்சுக்கின்னு போகிறிய மனசு. நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள, என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள. அல்டாப்பா சுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே. கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோம்.